ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பண்டு ரீதி கொலு ஈயவையா ராமம் அப்படின்னா, நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேன் இல்லையா என்னுடைய முற்பிறவிகளில், அதை பார்த்து என்னை எப்படியாவது உருப்பட வையின்னு அர்த்தம். இதுதான் அந்த தியாகராஜருடைய பாட்டுக்கு அர்த்தம். இதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது. நற்கரிசை ஓடக்காரன் இருக்கும். நல்ல செயல்களை யார் செய்தார்களோ அவங்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதாவது புகழ கொன்றில்லா அடிக்கி அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி, சரணமானால் தன்தால் அடைந்தார்க்கெல்லாம் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உலனாகவே இல்லாததேன். வாழ்கிற காலத்தில் யாரெல்லாம் அந்த பாத மலர் மீது போதம் மலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானாக இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் மரணமான பின்னால் வைகுண்டத்தில் வேகன்சி போட்டுட்டு சாமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அதனால் ஆண்டவனுக்கு பேரே என்னன்னா பொல்லா திருக்குறளா வைகுந்தா வானவர் ஏரே அப்படின்னு. பொல்லா திருக்குறளா என்ன, குள்ள பையனாட்டம் வந்து 3 அடி நிலங்கேட்டு இந்த திருவிக்கிரமோதாரம் எடுத்தியே, அதான் பொல்லா திருக்குறளான்னா குட்டி பையான்னு அர்த்தம். வானவர் ஏறுன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். வைகுந்தா அப்படின்னா வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவன், இடவாகு பேர்னுவாங்க. வைகுந்தான்னா வைகுந்தத்தில் இருக்கிறவனே அர்த்தம். அதனால் பகவான் வந்து நமக்கு புரியாமல் இருக்கிறதுனாலே இல்லாமல் இருக்கிறதில்ல. யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் எங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளம்பத்தில் உட்காந்துருக்கோம், எல்லாம் கோயிலும் கட்டியிருக்கோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதே புதுப்பாக்கத்துலேயோ தையூர்லேயோ எங்கேயோ உட்காந்துக்கிறவங்க எட்டி கூட பார்க்க மாட்டான். அது நம்ம தப்பா? நீ சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ காட் இஸ் ஆல்சோ ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ ஓவர் சர்ச்சஸ். சித்தார்த்தா சர்ச் பண்ணார்னா புத்தர் ஆகிடுறாரு இல்லையா? ஒரு திருவெண்காடன் சர்ச் பண்ணான்னா பட்டினத்தார் ஆகிடலாம். ஒரு சித்தார்த்தன் சர்ச் பண்ணி புத்தரான. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ்லி சர்ச்சிங் உனக்கு கட்டாயம் கிடச்சிடும். மேபி தேர் இஸ் எ டைம் ப்ராசஸ், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். திருஞான சம்பந்தர் இருந்தார். அவங்க அப்பா அவர் சீர்காழி குளத்தில் உட்கார வச்சு குளிக்க போகிறாரு. அப்பாவை காணமேன்னு இவர் அழுறாரு. இப்போ ஆகாசில் போயின்னு சிவனும் பார்வதியும் இறங்கி ஞானப்பாலை கொடுத்து அவர் தோடுடைய செவின்னு பாட ஆரம்பிச்சார் 3 வயசில். உன் குழந்தைய கொண்டு போய் சீர்காழி குளத்தில் உட்கார வச்சு அழுனாக்கா அதுக்கு அளவும் தெரியாது, சிவபார்வதியும் வரமாட்டாங்க. இது காரணம் என்னன்னா, ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்குது. ஒரு கண்ணாடி பாட்டில் மூடியை திறக்கிற மாதிரி தான். அவங்க திறக்கிறாங்க, இவங்க திறக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கொடுங்க அப்படின்றாரு, அவர்கள் திறந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்காக எத்தனையோ பிறவி எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு டு ரியலைஸ் இட் செல்ஃப். அதனுடைய கண்டினியூட்டியில் தான் ஏதோ ஒரு பிறவியில் அது கிடைக்கிது. அதனால் ஒரே பிறவியில் முயற்சி செஞ்சு யாருக்கும் கிடைச்சதா சரித்திரமே இல்லை. செல்லான் என்ற இத்தவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் தான் ஆன்மீகம். எத்தனையோ பிறவி எடுத்து ட்ரை பண்ண, இந்த பிறவியில் உன்னுடைய திருவடிகள் எனக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். அதனால் ஆன்மீகம்ன்றது நிஜம்தான், ஆன்மா சம்பந்தப்பட்டது. நீங்கள் உங்களை உடலாக உணர்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த பாஷை உங்களுக்கு புரியாது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு. உலகத்தில் 2 இருக்குது, டுவலிட்டி. ஒன்று பணக்காரனாக இருக்கிறது, பொருளோடு இருக்கிறது. இன்னொன்று அருளோடு இருக்கிறது. ஸோ அருளோடு இருக்கிறவன் ஆகாசத்தை பிடிப்பான், பொருளோடு இருக்கிறவன் பூமியில் நல்லா இருப்பான். பொருள் இருந்ததுனாக்கா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதனால் அருள் தேடினாக்கா அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், பொருள் தேடினா இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நீ எதை தேடினாலும் சரி, முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடிவி சாம்பர் ஆவார். எவ்வளோ பெரிய எம்பரராக இருந்தால் கூட கடைசியில் நீயும் ஒரு பிடி சாவல் தான், உன் பக்கத்தில் இருந்த கூலிக்கார முனுசாமியும் ஒரு பிடி சாம்பல் தான். அதனால் வாட் எவர் யூ ஆர் சர்ச்சிங் ஹியர் இஸ் நாட் கோயிங் டு கேரி யூ ஃபர்தர். அதை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அப்போது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஆகாசத்தை பிடிச்சிட்டியானா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் ஞானத்தில் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். தெரியாத வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் ஏதோ இருக்குன்னு ஒரு ஃபுல்லாக சர்ச் போட்ட எலும்பு ஒன்று இருந்துச்சு. நாய் அதை பார்த்துட்டு அவுக்குன்னு கவிச்சு.
இப்படி கடிக்குது, இப்படி கடிக்குது, எல்லாம் கடிக்குது. அந்த எலும்பில் ஒன்றும் இல்லை. இந்த நாய் கடிக்க கடிக்க இதனுடைய சைடில் இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சதை, அது கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்குள்ளே வருது. உடனே அந்த எலும்பில் தான் அது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிஜமாக ஒன்றும் இல்லை. இது வந்து சக்கையாக போட்ட எலும்பு தான் இது. ஆனால் ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அலையிறோம் இல்லையா. ட்ரிங்கில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறான், பொண்ணில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறான், வீடு வாசல் பேரு புகழ் பொன் போகம் இதிலெல்லாம் என்னவோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறான். இதெல்லாம் அந்த நாய் பெற்ற தெங்கம் பழம்ன்ற மாதிரி. நாய் என்ன பண்ணுமோ, ஒரு தேங்காய் கடிச்சா அதை ஊட்டின்னு தான் இருக்குமா, சாப்பிட தெரியாது. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய உலகத்தில் இதை வச்சுக்கிட்டு நீ மேலே போகணும். அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். ஒரு சமுத்திரத்தில் கரை சேரணும், அதை விட்டுட்டு சும்மா கைங்காலம் அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா இங்கே தான் கிடக்கணும். அது மாதிரி இந்த உலகத்திலே இருக்கிறதுக்காக நீ பிறக்கலை. அரிதறிது மானிடராதல் அரிது, மானிடராக பிறந்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. உலகத்தில் பிறக்கணும், அதுலேயும் குருடு முசுடு இதெல்லாம் இல்லாமல் பிறக்கணும். அதுக்கு பின்னால் தானம் செய்யணும், தவம் செய்யணும். அப்போது வானவர் உலகத்தில் உனக்கு இடம் கிடைக்கும். நீ வந்து அதுக்கப்புறம் வர தேவையில்லை, அங்கேயே இருந்துடலாம். ஸோ இது பெரிய சப்ஜெக்டு. எருதுக்கொடி உடையவனும் இயமனும் பிரம்மரும் பிறவிப்பிணிக்கு மருந்தருவுமாறும் இல்லை. பிரம்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பிறவிங்கிற வியாதியிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. மருத்துவனாய் வந்த மாமணி வண்ணா, இந்த பிறவியை போக்குறவனுக்கு என்ன பேர்? பவரோக வைத்தியநாதன். பவரோகம்னா என்ன? பிறவி என்கிற வியாதி. ஸோ இதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் புரியாமல் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு சோகங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இதே மாதிரி தான் எல்லாம் கடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சம்ரஷ்ணால் நிறைய பாட்டு இருக்குது இதை பற்றி. பவரோக வைத்தியநாதன். பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன், பிரணவம் உரைத்த குருநாதன், சிவசங்கரன் பிராணநாதன், சிவசங்கரன் பிராணநாதன். அன்பொன்றே ஆயுதமாய் கொண்டே அன்பர் நெஞ்சை ஆட்சி செய்யும் சிவனேசன், அன்பொன்றே காணிக்கையாய் கொண்டே காட்சி தந்து காத்து நிற்கும் ஸ்ரீனிவாசன். ஸ்தூலமாகி நிற்கும் இந்த சூட்சுமம் சீலமான தவத்தில் கண்ட பொக்கிஷம். பவரோக வைத்தியநாதன் பவபயகரன் சுவாமிநாதன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கணமும் பிறழாத கள்ளன் இவன். சூரிய பார்வையதன் சீரிடும் வினை அறுத்து சீரிய வாழ்வு தரும் கண்ணன். அலை மோதும் பந்த பற்றறுப்பவன் ஆனாலும் பற்றற்றிருப்பவன். பவரோக வைத்தியநாதன் பவபயகரன் சுவாமிநாதன், பிரணவம் உரைத்த குருநாதன், சிவசங்கரன் பிராணநாதன், சிவசங்கரன் பிராணநாதன். சங்கரம் சிவசங்கரம். தங்களை ஒவ்வொரு நொடியும் தங்களுக்குள் என்றும் உயிர் துடிப்புடன் இயங்கும் ஒரு இன்னர் வாய்ஸ் தான் வழி நடத்துகிறது என்று முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயம் தங்களுடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்ட பிறகு சஹஸ்ர கமலம் என்று சொல்லப்படும் சஹஸ்ரார சக்கரத்தில் இருந்து தோன்றிய ஒரு வெண் பேரொளி தேவலோகத்தோடு தங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதால் தங்களுக்கு அதன் மூலம் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நேரடியாக கிடைக்கின்றன என்றும் அதன் அடிப்படையில் தாங்கள் அனுதினமும் செயல்படுவதாகவும் மற்றொரு அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் தங்களை வழிநடத்தும் இன்னர் வாய்ஸ் மற்றும் சஹஸ்ர கமலத்தின் வழியாக தங்களுக்கு வரும் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற இந்த இரண்டும் கைடிங் ஃபோர்ஸும் ஒன்றுதானா? வெவ்வேறு சோர்சஸ் என்றால் அவைகள் தங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட வழிகாட்டுதல் தந்தால் தாங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுவீர்கள்? படிநிலைகள் இருக்குது. ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், அப்புறம் +2, அப்புறம் டிகிரி ஏதோ படிக்கிறான் இல்லையா, படிநிலைகள். அதனால் முதல்ல தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். இப்போ செல்ஃப் ரியலைசேஷன் என்ன? கடமையாவன தன்னை கட்டுதல். யூ ஹவ் டு கான்குவர் யுவர் செல்ஃப். கடமையாவன தன்னை கட்டுதல். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. பிறருக்கு உழைத்திடல், ஊருக்கு உழைத்திடல் யோகம்.
யோகம்ங்கிறது மூச்சு பிடிச்சின்னு கரடிக்கு போட்டியாக காட்டில் உட்கார்றதில்ல. மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறது. இதெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யூ ஹாவ் டு சைலன்ஸ் யுவர் மைண்ட். தென் இப்போ நான் சொன்ன ஸ்டேஜ் எல்லாம் தாண்டணும். அதுக்கப்புறம் உன்னுடைய உடம்பில் இருக்கிற 6 சக்கரங்கள் ஆக்டிவைஸ் ஆகும். இந்த இடத்துல 4வது சக்கரம் இருக்குது. அது வரைக்கும் நீ வந்துட்டியானா முருகர்னு பேர். இந்த இடத்துக்கு வந்துட்டியானா நெஞ்ச குகையில் இருக்கிறவன் குகப்பெருமான் முருகன். இது வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். அதுக்கப்புறம் முருகரை பிடிச்சா இந்த இடத்துக்கு போகலாம். இதுதான் அம்பாள்னு சொல்கிறது. அம்பாளை நீ பிடிச்சி ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பிளாக் பாக்ஸ்னுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸை பார்த்தா அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உன்னுடைய எத்தனையோ பிறவிகளுடைய மெமரிஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் திருநீல கண்டம்ன்றது. ஸோ இதுதான் அம்பாள். இவ்வளோ பிடிச்சி அந்த கர்மாக்களை கழிச்சானா இந்த இடத்துக்கு போகலாம். இதுதான் வந்து சிவன்னு சொல்லக்கூடியது. இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய நீல ஜோதி. இதையும் தாண்டி நீ வந்து ஒரு ரியலிஸ்ட் சோலாக மேலே மேலே போக ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய பீம் ஆஃப் லைட்டு ஸ்கை வரைக்கும் போகுது. இதுதான் 7வது. அப்போது முருகர்ன்றது 6 திரை. அதுக்கு பின்னால் 7வது திரைன்றது என்ன? 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடின்னு. ஏன்னா ஆச்சுன்னா ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன. எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிதுன்னு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. அதுக்கப்புறம் நான் இல்லை, நான் ஒழிந்து நீ ஆக்கிவிட்ட நிலை அது. நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் என்று சொல்லக்கூடிய நிலை. நாம் இப்போ மனுஷனாகவே இருக்க மாட்டோம். நாம்ளே அதுவும் ஆகிடுவோம். நாம்ளே சாமி ஆகிடுவோம். அதுதான் 7வது திரைக்கு பின்னால் வரக்கூடிய அதிசயம். நான் பெற்ற சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு வள்ளலார் முடிச்சுடுவார் அந்த அனுபவத்தை. அப்போ அந்த 7வது திரை திறந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்று காஸ்மிக் கான்டாக்ட் கிடச்சிடும். நீ பண்ணுற தியானம் பூஜை இது எல்லாமே ஒன்று அந்த நிலையை அடைய வைக்கிறதுக்காக தான். டு ஓப்பன் அப் தி 4th சக்கரா, 5th சக்கரா, 6th சக்கரா அண்ட் அல்டிமேட்லி கெட்டிங் ஃபோக்கஸ் ஆன் தி 7th. இந்த நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலகத்தில் கோயில் பூஜை மகான்கள் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. யூ ஹாவ் காஸ்மிக் கான்டாக்ட். உனக்கே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயும் நிலைகள் இருக்குது. அதாவது எப்படி ஒரு ஆஃபீஸ்னால் ஒரு கிளார்க் இருப்பான், ஹெட் கிளார்க் இருப்பான், சூப்பரண்டென்ட் இருப்பான், மேனேஜர் இருப்பான், டைரக்டர் இருப்பான், மேனேஜிங் டைரக்டர் இருப்பான். அந்த மாதிரி இந்த 7வது திரை திறந்த நிலையில் இருக்கிறவர்களுக்குள்ள கூட அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செய்த தானத்துக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் இருக்குது. அதுலேயும் போஸ்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ டு கெட் த ஹையஸ்ட் போஸ்டிங் இஸ் நாட் ஏ ஜோக். இப்போ சிவசங்கர் பாபா அந்த நிலையை அறிஞ்சிட்டாரு. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ சாமியாரை பார்க்குறீங்க, அந்த சாமியார்களுக்கு எனக்குமே வித்தியாசம் இருக்குது. அதான் நான் சொன்னேன். நம்ம இவருக்கிறல்ல நாமக்கல் கவிஞர் அவருடைய பையன் என்னை பற்றி சொல்கிறார். முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்கிறோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர். இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க, ஆனா மனிதனா நிறைய குணங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது. அதாவது நீயே அதுவாக மாறி விடுவதுன்னு. யூ யுவர் செல்ஃப் கேன் பிகம் தட். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமாசி என்ற போது நாம்ளே அதுவாக மாறிவிடுகிற ஒரு நிலை வருது வாழ்க்கையில். அதுதான் ஹையஸ்ட். அது வரைக்கும் ஒரு சீக்கர் அந்த சாட்டுன்னு 2 டுவலிட்டி இருக்கும். தேடுகிறவன் தேடப்படும் பொருள் 2 இருக்கும். சீக்கர் அண்ட் த சாட். என் நிலைக்கு நீ அடைஞ்சிட்டேனாக்கா ஒன்றுமே கிடையாது, டுவலிட்டியே கிடையாது. எல்லாம் ஒன்றே தான், ஏகைவ சத்தியம், ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கும். இது ஹையஸ்ட் லெவல். அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் அடைந்திருக்கிற நிலைகளை அடைவது என்பது ஒரு சாதாரண பிறவியில் ஒரு பிறவியில் அடையக்கூடிய விஷயம் இல்லை. எத்தனையோ பிறவிகள் எடுத்து லாஸ்ட்டில் இந்த நிலையை அடைய முடியும். அது அல்டிமேட் பிறவியாக இருக்கும். திருப்பியும் இப்போ சத்ய சாய்பாபா இருக்கார். அவர் என்ன சொன்னார்? 5வது பிறவி அவருக்கு ஆயிடுச்சு, இன்னும் 2 பிறவி எனக்கு வரப்போகுதுன்னு அவரே ஒத்துக்குன்னு இருக்கார் இல்லையா? சத்யசாய் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 பிறவி அவருக்கு.
நான் சொல்கிறேன் வைண்டிங் அப், 7வது பிறவி ஏற கட்டிட்டு நான் மேலே போயிட்டு இருக்கேன், இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறேன். இப்போ இதில் வச்சே நீ தெரிஞ்சுக்கலாம். சத்யசாய் ஒரு 60 லட்சம் ஃபாலோயிங் வச்சுருக்கிறவர், இஸ் ஆல்சோ அச்சீவ்டு சம்திங் பை கிரியேட்டிங் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல் தட், ஒரு ரெக்கக்னைஸ்டு சோல். ஆனால் அவரே 5ல் தான் உட்காந்துருக்காரு. நான் 7க்கு போயிட்டேன்னாக்கா என்னுடைய ஹைட்ஸ் என்னான்றது உனக்கு தெரியணும் இல்லையா? இது சொன்னோம்னா மக்களுக்கு புரியாது. நான் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்ச் கட்டின்னு உட்காந்துக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பெர்ஃபர்னாலியான்னு ஒரு பந்தா, ஒரு ட்ரெஸ் கோடு, தாடி இதெல்லாம் வச்சுருந்தா தான் சாமின்றாங்க. நீ எனக்கு உங்கள்கிட்ட என்ன வேலை ஆகணும் இல்லையா? எனக்கு உங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது வேலை ஆகணுமா? நான் உங்கள் எல்லோரும் விட பணக்காரன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உங்கள் எல்லோரும் விட நான் தான் பணக்காரன். எனக்கு பணமே தேவையில்லைங்கிற நிலையில் இருக்குது. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணாண்டி எவங்கிறானோ அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடும்பையில். உனக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் உலகத்தில் இருக்கணும், எந்த டென்ஷனும் டர்மாயிலும் இல்லாமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுணும். விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலே. அப்போ சும்மா உட்காந்துருந்தா வரும், சும்மா உட்காந்துருந்தா கூட வரும். ஏன்னா நாம் இந்த நிலையை அடையிறதுக்காக இந்த உலகத்தில் எத்தனை பிறவி எடுத்திருப்போம். அந்தந்த பிறவிகளில் இப்போ நான் ஒரு பிறவியில் ராமராக இருந்திருக்கேன். அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் இப்போ பூமிக்கு வருவாங்களா இல்லையா? ஒரு பிறவியில் ராகவேந்திரா இருந்தேன், பிரகலாதன் இருந்தேன், வியாசராயராக இருந்தேன். இப்படி வரிசையாக எனக்கு பிறவிகள்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த பிறவியில் நான் வந்தனோ அப்போல்லாம் எனக்கு கனெக்டடாக இருக்கிற ஆத்மாங்கள்லாம் உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதோ ஒரு நல்லதெல்லாம் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன் ஜென்மாக்களில். அவங்க எங்கிட்ட வருவாங்க. விட்டக்குறை தோட்டக்குறை இருக்கிறதுனால அவங்க எங்கிட்ட வருவாங்க. வர்றபோது அவங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கி சாக்கின்னு சொல்லுவார். கோடி மகான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை பாக்கி சாக்கின்னுவார். ஏதாவது ஒரு பாக்கி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்கார். அவர் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். ஒரு மல்லியார், அவங்க அப்பா கிராமத்து மணியம். அவர் ஒரு நாளைக்கு அந்த மலை மேலே கோமணம் கட்டின்னு உட்காந்துட்டார். இன்றைக்கி இப்போ அழகாக கோயில் கட்டியிருக்காரு, தங்கத்தேர் வச்சுருக்காரு, பல்லக்கு வச்சுருக்காரு, ஸ்கூல் நடத்துகிறாரு, ஆஸ்பத்திரி நடத்துகிறாரு, முருகனுக்கு எல்லா நகை எல்லாம் பண்ணி அழகாக கணக்கு வச்சுட்டு உட்காந்து இருக்காரு. இப்போ ஒரு நாள் அவரை நான் கேட்டேன், சாமி உங்கள்கிட்ட இதெல்லாம் ஜனங்க கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சுன்னு இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் அவங்க முருகருக்கு கொடுக்குறாங்களா உனக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன் அவர்கிட்ட. எனக்கு அவருக்கு 54 வருஷமாக பழக்கம் இருக்குது. ஸோ அவர் சொன்னார், முருகனுக்கு கொடுக்கணுன்னா பழனிலையும் திருத்தணிலையும் போய் திருச்செந்தூர்லையும் கொடுப்பான், இவன் எனக்கு தான் பாக்கி, அதனால தான் இங்கே கொண்டாந்து கொடுத்துனுக்குறான், எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு திருப்பணி பண்ணிட்டுருக்கேன்னாரு. இதுதான் ஆன்மீகம். அதாவது பதவி பூர்வ புண்ணியானா மரத்தாறு இதுவேன வேண்டா செவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. ஒருத்தர் பல்லக்கில் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்குறாங்க. அப்போது தூக்குறவன் ஏன் உக்காந்து போகிறவன் ஏன் தூக்கலன்னு பாரு, யார் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்காங்கன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதனால் சிவசங்கர் பாபா எத்தனையோ பிறவி எடுத்துட்டாரு. எல்லா பிறவியிலுமே இந்த மாதிரி உத்தமமான ஆத்மா தான் வந்திருக்காரு. நிறைய அந்தந்த பிறவியில் நமக்கு இன்டர் கனெக்டடாக இருந்த ஆத்மாக்களும் உலகத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எனக்கு ஏதாவது பாக்கி இருந்தாக்கா என்கிட்ட வருவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடமைப்படுற மாதிரி ஏதோ கண்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் அது எனக்கு பாக்கி. இட்ஸ் நாட் தட் தே ஆர் கண்ட்ரிபியூட்டிங். ஒன்று உனக்கு புரியாது, இந்த ஆன்மீகம் புரியவே புரியாது. இப்போ நான் ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்குறதே இல்லை. நானும் இந்த தொண்டை 36 வருஷமாக செய்கிறேன். ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்கினது இல்லை. என் பணம் தான் பேங்க்கில் இருக்கும். பேங்க் மேனேஜிங்கில் தான் கேட்பாங்க, நீங்கள் எடுத்துடாதீங்க பாப்பா, எங்களுக்கு இது வேணும் 30th ஜூனுக்கு 31st டிசம்பருக்கெல்லாம் பேலன்ஸ் காட்டணும் நாங்கள் அப்படின்வாங்க. இது நாட் ஐ டோன்ட் பாரோ அண்ட் ஐ டோன்ட் பேக் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் தவம். தவமும் தவமுடையாருக்கே யாம். தவம் ஏற்கனவே இருந்தவனுக்கு தான் தவம் இந்த பிறவியில் வரும். இல்லாதவன் மாஞ்சி தேடினாலையும் தவம் வராது. யூ வில் கெட் டைவர்டட். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாயில் மாட்டிக்குவான், கன்ஃபியூஷனில் போயிடுவோம். வெரி டிஃபிகல்ட் இட் இஸ். அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு தான் அவன் கேள்விப்பட்டான். அந்த நாட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார், டேண்டமஸ்ன்னு பேர், நீங்கள் தண்டின்னு சொல்லிக்கலாம். வர அலெக்சாண்டர் இன்னும் போகணும், ஏன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிவோல்ட் பண்ணிக்கிறாங்க. நான் நாட்டை விட்டு வந்துட்டோம், எங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெலாம் பார்க்கணுன்னு. சரி, போகிறதுக்கு முன்னால் ஒரு மகான் இருக்காருனாங்களா, அவரை பார்க்கலான்னு அவருடைய சேனாதிபதியை அனுப்புகிறோம். சேனாதிபதி அலெக்சாண்டர் த கிரேட் என்னை அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு பல்லக்கு கொண்டாந்துருக்கேன், யூ வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னா சொன்னார். ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் யூ அப்படின்னா. ஆனால் இல்லை, உங்களுக்கு நிறைய பணம் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னாரு. அப்போது
அலெக்சாண்டர் கிட்ட போய் சொன்ன உடனே அவன் வர்றான், இவரை தேடி வரான். இவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி எங்கள் நாட்டுக்கு போகிறேன், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்றான். யார் அவ்வளோ நாடு பிடிச்சா அலெக்சாண்டர் த கிரேட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்றான். இவர் சொல்கிறார், உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தானே வேணும், எல்லாத்தையும் வெட்டி என் பக்கத்தில் உக்காந்துக்குவான்றாரு. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் வேணால் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா. அவர் சொல்கிறார், இந்த நாய்க்குது இது இந்த மாதிரி மாஞ்சு நாடு பிடிக்குதா, ஏதோ நான் கிடக்கிறேன் என் பக்கத்தில் உட்காந்துக்குது, நான் இந்த மரத்தில் இருக்கிற காய் கிழங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், இந்த தண்ணி ஓடுது குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்து இருக்கேன். அதனால் பீஸ் ஆஃப் மைண்டு வேணுங்கிறவனுக்கு நாடெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடு வாசல் ஆட்டம் பாட்டம் எதுவுமே தேவையில்லை. பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் பீஸ் ஆஃப் மைண்ட் தான். ஜனங்களாக வந்து கற்பனை குதிரையை ஓட்டி இது வேணும் அது வேணும்னு வாழ்நாள் பூரா அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சம்ரேஷன் ஒரு பாட்டு சொன்னேன் இல்லை, இப்போ தானே பாண்டிங்களா? ஒன்றுமில்லாத விலைக்கு பாடலையா? 2 வரி பாடுங்க. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம், ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். உண்மை சந்தோஷம் அதை உண்மையாய் உணரச் செய்வார் இவரை நாம் உபயோகித்த பின்னே நாம் உதறி எறிகின்றோம். ஒரு தேங்க்லெஸ் ஜாப். இப்போது நானும் எந்த ஒரு மகானும் செய்கிற வேலை தேங்க்லெஸ் ஜாப். ஜனங்களுக்கு நன்றியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவன் இந்த சாமி இல்லைன்னா இன்னொரு சாமின்னு அலைஞ்சிக்கின்னு தான் இருப்பான். அதனால் எதிர்பார்த்தாலாம் செய்ய முடியாது. நம்ம நேச்சர், கடவுள் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், ஒரு கடவுள் இந்த உலகத்தில் 500 கோடி ஜனங்களை எப்படி நல்லது செய்வார். ஸோ இயர்ஸ் இஸ் ஓன் எமிசரிஸ். அவங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த கடவுளையே ஏதோ ஒரு கூற்று, ஒரு பவர் இருக்குது. அதை வச்சு ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் தே டூ. நான் வந்து ஒரு புக்கு வெளியிட்டேன் ஆரம்ப காலத்தில், இப்படிக்கு இறைவன் அப்படின்னு. இப்படிக்கு என்ன, நீங்களாம் என்ன யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு இருப்பீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, இப்படிக்கு, படின்னா பூமி, பார்ப்பெருத்ததால் அந்த மாதிரி ஒரு பாட்டுக்குள்ள கல்யாணம் பண்ண, அந்த மாதிரி படின்னா பூமின்னு அர்த்தம். இப்படிக்குன்னா இந்த பூமிக்கு இறைவன் அப்படின்னு. இப்போ கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குது. 2, 7, 14 உலகம் இருக்குது. 14 உலகத்துலேயும் 14 பேர் இருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த பூலோகம் இருக்குது இல்லையா, இந்த பூலோகத்துக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும், எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருந்தாங்க, நீ யோசனை பண்ணு. நான் சொன்னேன், நான் தான் இந்த பூமிக்கு கடவுள் அப்படின்னு சொன்னேன். இப்படிக்கு இறைவன், அதனால தான் அந்த புக்குக்கு நான் அந்த பேர் வைக்க சொன்னேன். இந்த நிலையை எப்படி அடையிறோம் அப்படின்னா, நானும் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். ஒரு 60 அடிக்கு மேலே மலைக்கெல்லாம் போயிருந்தேன். நான் அந்த கோயில் கட்டி 48வது நாள் எனக்கு ஐயப்பசாமியினுடைய அனுகிரகம் கிடச்சிச்சு. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஐயப்பசாமின்றது யார்? இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையை சிவங்கிட்ட இருந்தோம், லௌகிக சுகங்களை கொடுக்கக்கூடிய நிலையை பெருமாள் கிட்டேருந்தும் வாங்கிட்டு சங்கர நாராயண ஸ்வரூபமாக இருக்கான். கச்ச பகவான் ஆதிசங்கரர் கேட்குறார், சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான். அப்போ சிவசங்கர் பாபா பகவான் ஆயிட்டார். அவன் அருளையும் கொடுக்க முடியும், பொருளையும் கொடுக்க முடியும். அது ஐயப்ப சாமிகிட்டேருந்து நமக்கு வந்தது. 1984 26 ஜனவரிக்கு when I got that posting, I got that. 12 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் நான் பூரண பிரம்மமானேன். எவ்ரி 12 இயர்ஸ் ஒன்லி ஸ்பிரிட் எவால்வ் ஆகிட்டே போகும், ப்ரமோஷன். ஸோ ஐ ஹவ் பிகம் பூரண பிரம்மம். அடுத்த 12 இயர்ஸ் கூட எனக்கு ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்கல கடவுளுக்கு, அதனால் ஐ எம் ஆன் எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த 2024 இருக்கு இல்லையா, இது 2வது டேர்ன் எனக்கு, 12 12 12. ஸோ இந்த 2024 ஐ வில் நோ வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி, இதுக்கு அடுத்து என்னங்கிற மாதிரி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24 வருஷமாக நான் பூர்ண பிரம்மங்கிற ஸ்பிரிட்டில் உக்காந்துன்னு இருக்கேன். அதில் என்னாகுது, 3 முகங்குது. திருப்பதி பாலாஜி, வராகர் அண்டு நரசிம்மர், 3 முகம், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் 10 கையில். இதுதான் அதுதான் என்னுடைய இது. இந்த கலியுகத்தில் வந்திருக்கிற ஒரு புதிய அவதாரம். உனக்கு ராமனை தெரியும், கிருஷ்ணனை தெரியும், இயேசுவை தெரியும், புத்தனை தெரியும்.
இந்த கலியுகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ இன்கார்னேஷன் தான் நம்முடைய பூரணபிரம்மம் பெருமாள்ன்றது. அதனால் அந்த நிலைகளை நான் 24 வருஷமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்புக்குள்ளேயே அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு நான் பண்ணுற தவம் பூராவும் அந்த கல்லுலேயும் நான் வச்சுருக்கேன். இந்த சொல்லில் இருக்கிறது கல்லுலேயும் வச்சுருக்கேன். அண்டு உனக்கு அது பிடிச்சா அதை கும்பிட்டுக்கோ, இதை பிடிச்சா இப்படியே கும்பிட்டுக்கோ. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், எப்படியும் கடைத்தேறினால் சரின்றது தான் என்னுடைய கொட்டேஷனு. அதனால் இஃப் யூ ஃபீல் லைக் going there, worship, I have no problem. Because you may not know, I know that I am that. அதனால் இப்படி பார்க்கறது இன்னும் ஈஸி. ஆனால் இது வராது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு மனுஷனாக கண்ணுக்காது வாய் மூக்கு வச்சுன்னு ஒன்றை மாதிரியே பாஷை பேசிட்டு உங்களோட ஜாலியாக அடிச்சுட்டு இருக்கிற போது உனக்கு அந்த மித்து தேவைப்படுது, ஒரு பெரிய மித்து தேவைப்படுது டு அண்டர்ஸ்டாண்ட் காட் ஆர் சம்திங். இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஒரு இயேசு இருந்தார். இயேசு அங்கே அந்த காலத்தில் இருந்த ஜனங்களை விட ஏழையாக இருந்தார். ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவும் இடம் இல்லை. அப்படிங்கிறது தான் இயேசுவோட லைஃபு. ஸோ அவருக்கு யாருன்னா ப்ரெட்டு கொண்டாந்து கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு அவர் பாட்டிக்கு உட்காந்துருப்பார். அவருக்கு தங்கறதுக்கு இடம் கூட கிடையாது. டெய்லி மலை மேலே போய் படுத்துக்கின்னு இருப்பார். இதுதான் அவரோட லைஃப். ஸோ அவ்வளோ எளிமையாக இருந்த ஒரு இயேசுநாதரை இன்றைக்கி உலகத்தில் ஒரு 40% ஆளுங்க கும்பிட்றாங்களா? பெரிய பெரிய சர்ச்சு, பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு எல்லாரும் கட்டி வச்சுருக்கானுங்களா? உலகம் பூரா சர்ச்சு இருக்குதா? நல்லா யோசனை பண்ணு. அப்போது அப்படி ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு தலை வைத்து படுப்பதற்கும் செங்கல் அளவு இடமில்லைன்னு இருந்த ஜீசஸ் தான் 1% பாப்புலேஷனுக்கு இருக்குது. அவருக்கு இருக்கிற மாதிரி பிக் பிக் வேட்டிகன்ஸ், பிக் பிக் சர்ச்சஸ், பிக் பிக் இதெல்லாம் அந்த என்ன சொல்லுவோம் ப்ராஸ்பரிட்டி கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு புத்தர் ராஜாவாக இருந்து நேபாள் நாட்டில் சின்ன ராஜா தான். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சித்தார்த்தன் புத்தன் ஆகிட்டு வந்துட்டான். இன்றைக்கி உலகத்தில் ஒரு 25% புத்திஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கா. சைனா ஆல்சோ இஸ் அ புத்திஸ்ட் கண்ட்ரி. தாய்லாந்து, வியட்நாம், கொரியா எல்லாம் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ அவர் எல்லாத்தையும் விட்டு பஞ்சப்பராரி மாதிரி காவி கட்டின்னு சாமியாக தானே போனார். இன்றைக்கி எப்படி அவருக்கு ஒரு 20-25% பாப்புலேஷன்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு முகமது நபி வாஸ் அ வெரி புவர் மேன். அண்ட் இன்றைக்கி பாரு உலகத்தில் எவ்வளோ முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு 5 கோடி பேர் போய் அந்த காபாவில் இதில் கும்பிட்டுருக்குறாங்களா இல்லையா, மெக்காவில் இல்லையா? அதனால் இட் இஸ் டைம் விச் இஸ் ஆசிட் டெஸ்ட். ஒரு புத்தரோ முகமது நபியோ இயேசுநாதரோ அவங்க வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னாக்கா யாரும் நம்ப மாட்டானுங்க. அதனால தான் அவரை சிலுவையில் போட்டாங்க. முகமது நபியை கல்லால் அடிச்சானுங்க. புத்தரை உணவில் விஷம் வச்சு கொண்டு போட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு புரியாத ஒரு பாஷை இவங்ககிட்ட பேசிடக்கூடாது. அவங்கெல்லாம் அதுதான். ஆனால் யூ கேனாட் ஃபினிஷ் தம். தே ஆர் ஸ்டில் அலைவ். பை நேம், ஃபேம் அண்ட் பை ஃபாலோயிங் தே ஆர் ஸ்டில் அலைவ். ஸோ அந்த வகையில் இப்போது எனக்கு தெரிஞ்சு வாழ்கிற காலத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆனது முகமது நபி. அவர் இருந்தபோதே சக்ஸஸ் ஆகிட்டார். அவரே ஒரு கிங்காக இருந்து மக்களுக்கெல்லாம் ரூல்லாம் சொன்னார். ஆனால் அவர் எளிமையாக இருந்தார். முகமது நபி அவர் ரொம்ப சிம்பிள் லிவிங்கில் இருந்தார். சாகரத்துக்கு அவர் ஒய்ஃபை கூப்பிட்றாரு, கதீஜா பாயை. நம்ம வீட்டில் ஏதாவது பணம் வச்சுருக்கியான்னு. ஆமாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, 10 திரம் வச்சுருக்கேங்க, 10 வெள்ளி சொல்கிறா. அது போய் முதல்ல யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க. நைட்டு 8-9 மணி ஆகுதுங்க, இப்போ போய் யாருக்கு கொடுக்குறதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் தூங்கவே முடியலன்னு. இந்த அம்மா போய் நடுவில் நின்று யாரோ ஒரு பிச்சைக்காரனை கொடுத்துட்டு வரான். வந்துட்டு, ஏங்க நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எடுத்து போடுற செலவு கூட என்கிட்ட காசு இல்லைங்கன்றா. அதுக்கு அவர் சொல்கிறார், இப்போ ஒருத்தனுக்கு போய் நீ 10 திரம் கொடுத்தியே, அவன் எதிர்பார்த்தானா? அந்த மாதிரி நமக்கு தேவைன்னா எல்லாம் யாரையாவது அனுப்புவார் அப்படின்னு. இதுதான் முகமது நபி. சாதாரண ஆள் இல்லை அவர். ஏன்னா பைத்துமான இவ்வளோ ஜனங்க அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம். அதே மாதிரி அவருடைய மருமக மடியில் தலையை வச்சு படிச்சுருக்கார் பாத்திமா கிட்ட. அப்போ அவர் சாகர மூள் வருது. அப்போ சொல்கிறார், அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன் 3 தடவை சொல்லிவிட்டு உயிரை விட்டுறார் அவர். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இவர் போய், நான் உங்கள் யாருடைய மனசையாவது புண்படுத்தியிருந்தா நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் யாரையாவது தண்டிச்சிருந்தா நீங்கள் என்னை இப்போ தண்டிச்சிடலாம் அப்படின்றார். ஒரு ஆள் மெதுவாக கை தூக்குறான். நீ உள்ளே வாப்பான்னு கூட்டின்னு போகிறார். அவன் பயந்துன்னே போகிறான். அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள், அவங்க இதில் நீ என்னை அடித்தானாக்கா உனக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால் உனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நாள் என் முதுகில் அடிச்சிங்க சாமின்றான். அப்படியான அவர் ஜுப்பாவை கழட்டுறாரு. அவன் பார்த்துட்டு கீழே வந்து கும்பிட்றான். என்னாச்சுன்னா, நபிமார்களுக்கு உள்ளே அந்த மச்சத்தை உங்கள் முதுகில் நான் பார்க்குறேன்,
அதனால் நீ நபி என்று உணர்ந்து கொண்டேன் அப்படின்னுவான். அவ்வளோ ஒரு நேர்மையான ஆள். அவரும் அவருடைய மாமா அபூபக்கரும் காலிலேருந்து மெதினாவுக்கு ஓடுறாங்க. அப்போது ஒரு குகைக்குள்ளே, தௌர் மலை குகைன்னு பேர், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அண்டு அவர் சொல்கிறார், 2000 பேர் நம்மளை துரத்தின்னு வர்றாங்க, நம்ம 2 பேர் அவங்க 2000 பேர், இன்றைக்கி அவள் தான் ஓய்ஞ்சோன்னு. அப்போது முகமது நபி சொல்கிறார், இல்லை நம்ம 3 பேர் அப்படின்னு. சுற்றி முற்றும் பார்த்து யாருங்கன்றார். அல்லாஹ் நம்மோட இருக்கிறாரு, அதனால் அவரோட சேர்த்து 3 பேர். அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த குகை வாசலில் அப்படியே சிலந்தி வந்து ஜிகின்னு ஒரு வலை பின்னிடுச்சு. ஓடி வந்தவங்க பார்த்தாங்க, டேய் சிலந்தி வளகுதுடா, அவர் உள்ளே போயிருந்தாக்கா இதெல்லாம் பிஞ்சு போயிருக்கேன் இல்லடா அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ அவருடைய நம்பிக்கை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா, அந்த நம்பிக்கை. இப்படி வாழ்க்கையில் எந்த ஒரு மகானும் யூ கேனாட் டேக் தம் ஃபார் கிராண்டட். எல்லோரும் தவம் செஞ்சவங்க, அவங்கக்கிட்டேயும் பவர் இருக்குது. அது அவங்கவுங்கள கடவுள் வழி நடத்துகிறாரு. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு, அந்த டாஸ்க்கை அவங்கவுங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க உலகத்தில். அந்த வகையில் சிவசங்கர் பாபா தான் இருக்கிற காலத்துலேயும் பாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு உக்காந்துருக்காரா. எவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், சர்ச்சு கட்டிக்கிறேன், மசூதி கட்டிக்கிறேன், ஜெயின் கோயில், புத்தர் கோயில். நீ காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா கூட 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அத்திவாரத்தில் பார்க்கலாம், இங்கே டெய்லி பார்க்கலாம். ஷிரடி சாய்பாபா கோயில் கட்டிக்கிறோம், எல்லா சாமிக்கும் எல்லா இடத்துலையும் கோயில் கட்டி ஜாலியாக உட்காந்து இருக்கோம். தேர் பல்லக்கு எல்லாமே யார் வேணால் இழுக்கலாம். நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நான் உன்னை நல்லா தான் பார்த்துக்குவேன். இங்கே பெருக்கிறது, மூழ்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாம் நீங்களே தானே. ஸோ வாழ்கிற காலத்திலே ஒரு மனுஷன் இதையெல்லாம் பண்ணி உங்களை வச்சே பண்ணிவிட்டு உங்களை வச்சே இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு காத்தால் நான் போயிட்டா கூட நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஏன்னா ஆல்ரெடி வி ஹவ் டீசென்ட்ரலைஸ் தி சிஸ்டம். இந்த வேலைக்கு இவங்க பெருக்குவாங்க, இந்த பூஜை இவங்க எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம. அதுதான் ஹையஸ்ட் மேனேஜ்மெண்ட். டீசென்ட்ரலைஸ், டெபுட்டைஸ் அண்ட் சூப்பர்வைஸ். இந்த வேலையை பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்களாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. யார் எந்த அளவுக்கு தகுதி பக்குவத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கினே இருக்கணும். ஸோ இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கன்செப்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் கன்செப்டில் என்ன வருது? கிரியேட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன். முதல்ல ஒரு அமைப்பை உருவாக்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும். உன் வேலை இது இப்படி கற்றுக்கோன்ற மாதிரி ஸ்கில்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கணும். அதுக்கு பேர் கோஆர்டினேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த 3 செஞ்சால் யூ ஆர் ஏ சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்னு அர்த்தம். நான் அழட்டிக்கவும் மாட்டேன், எல்லாத்தையும் போய் ஜாலியாக உட்காந்துருந்தேன் இல்லையா. இதெல்லாம் தான் கன்செப்ட்ஸ்ன்றது. ஸோ சிவசங்கர் பாபாவை பற்றி வருங்காலம் பேசும். ஒரு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி கடவுள்கிட்ட நெருங்கிட்ட ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. யூ ஹாவ் எ மிஷன் அண்ட் காட் ஹாஸ் டெப்யூட்டட் யூ ஃபார் தட் டாஸ்க் and your mission will be successful only. God cannot be a fool to do all these things and to create a ordinary village boy, a school teacher's son, to reach this level of height and give these powers. யோசனை பண்ணி எல்லாம் கடவுளுக்கு கம்மியாக வந்துடுச்சு எனக்கு மாத்திரம். ஸோ God has a future project and we are doing it now. அதில் கூட வருது, ஒரு கும்பகோணத்தில் வந்துச்சு, இவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் எல்லா வேலையும் ஆல்ரெடின்னு வந்துச்சு பாரு. கும்பகோணத்தில் இவங்க 4ஆம் தேதி போன போது வந்துச்சு, இந்த மாதிரி கடவுள் வந்து இவருக்கு இந்த வேலைலாம் கொடுத்துருக்காரு, இவர் இப்போ கூட இதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்காரு. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷனாக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க.
சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இந்த நூலை பார்க்கும்போது 76ஆம் வயது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 35 வயதிலிருந்து இந்த தெய்வீக மார்க்கத்தில் தெய்வீக பணிகள் இவற்றில் ஈடுபாடு என்பது உண்டு. படிப்படியாக இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து இந்த அமைப்பு போக போக நல்ல தன்மையில் இருந்திருக்கணும். அது என்னமோ தெரியல, அந்த பற்றை விட முடியாமல் அப்படியே பிடிச்சு கொண்டது. காந்த சக்தி மாதிரி அந்த தெய்வீகம் எப்படி நமக்குள் வந்ததுன்னு தெரியாத அளவிற்கு அது ஐக்கியமாகி இருக்கணும். இந்த தெய்வீக ஆற்றல் மேலும் மேலும் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. 40 வயதுக்கு வந்த பிறகு ஆச்சரியப்படத்தக்க சில காட்சிகள் இந்த தெய்வீக மார்க்கத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தெய்வப்பற்று, தெய்வீக காட்சிகள், மேலான ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்பதை 40 வயதுக்கு பிறகு இவருக்கு தெள்ளத் தெளிவாக கிட்டியிருக்கு. அதிலிருந்து எண்ணாத அளவிற்கு தெய்வீக சக்தி ஆற்றல் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. 40 வயதிலிருந்து 70 வயது வரை மிகப்பெரிய அளவில் அருள் மார்க்க பணியில் சேவைகள் செய்திருக்கிறீர்கள். பலரும் வியக்கக்கூடிய அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறீர்கள். சுவாமிஜி பிறருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறார். இவருடைய உபதேசங்களை கேட்கும் சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவமாக இவர் உபதேசிப்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜியின் உபதேசங்களை உண்மையாக உணர்பவர்கள், கேட்பவர்களுக்கு எந்த வாட்டமும் வராது. அப்படி ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சுவாமிஜியை பார்த்தாலே போதும், அவருடைய உரையை கேட்டாலே போதும், அவர்களை எந்த வாட்டமும் அண்டாது. காரியம் வெற்றி பெறும். நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அவர்கள் குடும்பங்கள் நன்றாக இருக்கும். முனிவர் என்ன சொல்றார்னா, சுவாமிஜியிடம் எந்த பிசகும் இல்லை. இவருக்கு என்ன கட்டளையோ அதை பழுதில்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இதுநாள் வரை தெய்வீக பணிகள், சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பணிகள் இல்லாமல் தான தர்மங்கள், அறப்பணிகள் இவற்றையெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய விருப்பமுடனேயே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பேரூராற்றுப்படுவும் புனை போல் நற்காட்சியை தெரிந்தவனும் பொன்னவனில் வரும். அது மாதிரி சம்திங் இஸ் புஷிங் மீ இன் டு திஸ் ஒர்க். அண்டு எனக்கே தெரியாமல் தான் நான் இதிலலாம் வந்தேன். அண்ட் எனக்கே தெரியாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஐ எம் ஒன்லி an instrument in the hands of the supreme. அண்ட் அது அதனுடைய போக்கில் நடக்குது. அது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஐ எம் an instrument and a very powerful instrument at that. அதிலெல்லாம் வருது இல்லையா? நான் பார்க்காத மகான்கள் இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றும் குரு இல்லை. அது வருது. ஒன்று குருன்னு ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க. நீ குருவெல்லாம் கிடையாது, நீ தான் கடவுள்னு வரும். விஸ்வாமித்திரில் 3 வரி படி. நீ குரு கிடையாது, நீ தான் கடவுள்னு வரும். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. அவ்வளோதான். குருன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீ குருலாம் கிடையாது. யுவர் காட், யுவர் காட், யுவர் காட். இப்போ 1992 சொல்லிட்டாங்க. ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு சொல்லி கரெக்டாக வந்துச்சின்னு சொல்லி ஜூனியரில் வந்துச்சு. அந்த ஆள் நான் நேரில் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ என்னுடைய இது ஜாதகத்தையோ கைரேச்சிட்டு அவர் எழுதி அனுப்பிச்சது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு அதில் வருது. பாராளும் வேந்தரெல்லாம் அங்கு வந்து பணிந்திடவே ஓங்கிடுவான் ஒன் குலகுரு நாதன் அவன். உலகத்தில் இருக்கிற பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து அவரை கும்பிடுவாங்க அப்படின்னு வருது. அதில் பாராளும் வேந்தரெல்லாம் ஆங்கு வந்து பணிந்திடவே ஓங்கிடுவான் ஒன் குலகுரு நாதன் அவன். என்னப்பா அப்படின்னா அது சொல்கிறார் அவர். ஆடுமாறு ஆடி ஓடுமாறு ஓடி அடங்குமாறு அடங்கு காலத்தை தான் அருள்வொளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். அண்டு நிஜமான மகான்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஜனங்க மதிக்கிறது இல்லை. என்னை விட்டு தள்ளு. காஞ்சியில் மகாபெரியவரே சொன்னார், இந்த மாதிரி நான் முதலாதிகாரி திட்டம் கொண்டாந்தேன், திருவம்பாவை கொண்டாந்தேன், பிடியரிசி திட்டம் கொண்டாந்தேன், இந்த திருப்பாவை சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்து கோல்டு காயின் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் நான் கொண்டு வந்த எல்லா ஸ்கீமும் என் கண்ணெதிலேயே அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி சாராய கடைங்க அதெல்லாம் ஓஹோன்னு ஓட்டின்னு இருக்கு. அப்போ நான் இவ்வளோ பெரிய மகானாகி 88 வருஷம் என்ன சாதிச்சேன்னு எனக்கே வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் உண்மை இல்லையா? எவ்வளோ பெரிய தவசி. ஆனால் அவரால் ரிசல்ட் கொடுக்க முடியாமல் தானே போனார். உண்மையான மனிதன் என்பவன் யார்? இது மகாபாரதத்தில் யக்ஷன் யுதிஷ்டனிடம் கேட்ட பல கேள்விகளில்
123வது கேள்வி. அதற்கு பதில் சொன்ன யுதிஷ்டிரன், ஒருவன் செய்யும் நற்செயல்கள் பற்றிய நல்வார்த்தை இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் வரை அவன் மனிதன் என்று அழைக்கப்படுவான் என்று பதில் சொல்லியிருக்கிறான். இந்த பதில் கலியுகத்துக்கு பொருந்துமா என்பது குறித்து தங்களது கருத்துக்கள். ரொம்ப சிம்பிள். மனிதன் மனுஷ அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். இப்போ மற்ற விலங்குகள் பட்சிகளுக்கெல்லாம் வந்து ரேஷ்னல் மைண்ட் இல்லை, தேவ் எமோஷ்னல். நல்ல ஒரு கண்ணுக்குட்டியை நக்கி கொடுக்கும், ஒரு பூனைக்குட்டியை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் பூனை, அதெல்லாம் எமோஷ்னல். இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ரேஷ்னல்னு பேர். ஸோ மனிதனுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவனுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கிறாரு, மற்ற பறவைகளுக்கு கிடையாது. இது ரேஷ்னல், அது எமோஷ்னல் சொல்லக்கூடிய. அதனால் எ மேன் இஸ் அ ரேஷ்னல் அனிமல், திங்க் பண்ணக்கூடிய ஒரு அனிமல், ஒரு மிருகம், அவ்வளோதான். பட் இந்த காலத்தில் திங்க் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லாத மனுஷங்க தான் வராங்க. ஒரு உலகத்தில் ஒரு அறிவே இல்லாத நினச்சின்னு இருக்கிற மற்ற ஜீவராசிகள்லாம் வந்து அன்பு காட்டுது, எல்லாம் இருக்குது. இவங்க யாரை எப்படி ஏமாற்றலாம், கொள்ளடிக்கலாம், இப்படியே தான் ஏமாற்றினுக்கிறாங்க. அண்ட் யாருக்கு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறேன்னு 110 பேர் தான், 190 பேர் குடும்பம் எல்லாம் நடத்துறது இல்லை, எல்லாம் குடிச்சிட்டு கிடக்குறாங்க. அண்டு பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைங்க சும்மா ஏதோ சோறு போடுறாங்க கவர்மெண்ட்லன்னு போய் சாப்பிட்டு வந்துடுதுங்க, படிக்கிறது இல்லை. லாஸ்ட் கொஸ்டின். எஸ் எஸ் இவருடைய கொஸ்டின்னா, சிவன் ஏன் நெருப்பு மாதிரி இருக்கிறாருன்னு. சிவன் வந்து கையில் நெருப்பு வச்சுன்னு இருக்கார். சிவா நடராஜ கோலத்தில் பஞ்ச கர்த்தவியங்கள்னுவாங்க, படைக்கிறதுனா உடுக்க. ஏன்னா முதலில் ஓசை இருந்தது, ஓசையிலிருந்து உலகம் உண்டாயிடுச்சு, அதனால் உடுக்க வச்சுருக்காரு இல்லையா, அது படைப்புன்னு அர்த்தம். அழிக்கிறதுனா நெருப்பு, காக்கிறது முயலகனும் காலில் மெடிச்சுன்னு இருக்காரு, அது மறைத்தல். அப்போ படைத்தல், காத்தல், அருள், மறைத்தல் இல்லையா, அதுதான் நடராஜ கோலம் என்பது. நெருப்பு இல்லை அவர் எல்லாம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் நெருப்பு இருக்குது. அதனால தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறது. இட்ஸ் அ மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் ஹீட். அண்டு உங்கள் எல்லார் உடம்புலையும் தண்ணி இருக்குது, உங்கள் எல்லார் உடம்புலையும் காற்று இருக்குது, உங்கள் எல்லார் உடம்புலையும் மண் இருக்குது. இந்த உடம்பு மண்ணில் செஞ்ச பொம்மை. உங்கள் மூக்கில் போயினுங்கிற காற்று, இதுக்குள்ளே இருக்கிற வாட்ரு, இதுக்குள்ளே இருக்கிற நெருப்பு, இதுதான் உங்களுடைய ஆகாசம். அதனால் நாம் கூட அதே தான். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம். when he walks, nature itself rise up and say, here goes a man. ஷேக்ஸ்பியர். அப்போது இந்த 5 பூதங்களும் நம்மக்கிட்டே இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸை எவன் பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறானோ அந்த மாதிரி ஆள் இந்த இயற்கையை தாயை எந்திரிச்சு கும்பிடுவான். இதோ ஒரு மனிதன் போகிறான். ராமலிங்கடிகளார் திருவொத்தியூரில் இருந்தபோது அங்கே ஒரு சாமியார் இருந்தார், தினமேலை வடிவுடையம்மன் கோயில் வாசலில். அவர் யாருன்னா போனாக்கா மனுஷன்தான் போவான், பண்ணி போகுது, கழுத போகுது, நாய் போகுதுன்னு வரான். வள்ளலார் போனால் மாத்திரம் இதோ ஒரு மனிதன் போகின்றான் அப்படின்னாரான். அதனால் நீ மனுஷனாக இருக்கிறதுனால நீ மனுஷன் கிடையாது, அதுக்கே ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் இருக்குது. அது கூட இல்லாதவன் தான் இந்த உலகத்தில் இருக்கானுங்க. இதுக்கு மேலே நீ தவம் செஞ்சு தானம் செஞ்சு தேவர்கள் ஆகணும், தேவர் உலகத்தில் போய் சுகபோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சித்தராவோ ரிஷியாவோ உலகத்தில் தவம் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு நட்சத்திரமோ ஏதோ ஒன்று ஆகணும். உலக உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்னு வள்ளலார் சொல்வார். ஸோ யூ வில் கெட் போஸ்டிங் லைக் எ ரிவர். இது ஒரு கோயிலில் ஒரு சாமி சிலைக்குள்ளே உயிரோடு உட்காந்துக்கிறது, இல்லை ஆகாசில் துருவ நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம், மிருகசீரிச நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், இது மாதிரி நட்சத்திரங்களாக மாறுறது. இப்படி தான் இந்த உலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிது. அதுக்கு எவ்வளோ செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து எழுச்சி எப்பயோ ஒரு பிறவியிலே நீங்கள் இந்த வாழ்க்கையை ஏற கட்டுவீங்க. இல்லைனா போயின்னு வந்துன்னு இருப்பீங்க. தாயம் போட்டுட்டு கேம் ஆரம்பிப்பீங்க. ஏனியும் கிடைக்கலாம், பாம்பு வாயும் கிடைக்கலாம். ஏனியில் ஏறி பாம்பு வாயில் இறங்கி இப்படியே தான் உங்கள் தாயம் ஓடிக்கினே இருக்குது. யாரோ ஒருத்தன் தான் லக்கில் அதை ஏற காட்டுறான். அப்படி ஏற காட்டினா அவன் போய் எங்கேயும் உட்கார போகிறதில்ல. இந்த பூமியில் ஏதோ ஒரு கோயிலில் வந்து உட்காந்துக்குவான், இல்லை ஆகாசத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரமாக போய் உட்காந்துக்குவான். இந்த மாதிரி அந்த ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி இந்த உலகத்துக்கு வர வேண்டியதில்லை. தே ஓன்ட் அப் தி அந்த மாதிரி. ஸோ ஐ எம் வைண்டிங் அப். நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன். ஐ எம் வைண்டிங் அப் மை பர்த். எனக்கு இதுதான் கடைசி பிறவி, 7வது பிறவி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு பின்னால் நான் வந்து ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதில் விஷ்ணு என்ற பதவி எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஸ்லோலி ஐ எம் மெர்ஜிங் மை என்ற ஒரு சோலாரில் மெர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் தட் ஜனங்க என்னை இப்படி தான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்மில் உலகத்தில் பார்க்க மாட்டாங்க.
and I will not sit in any temple because I am getting the highest promotion of becoming a very big luminous body. என்னடா அறிவாளி ஆயிட்டடா. ஆல்ரெடி ஐ எம் மெர்ஜிங். தான் என் ஃபேஸ்லேருந்து சூரியனுடைய கிரணங்கள் ஒயிட் ட்ரெஸ் இப்படி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன் பாரு. ஸோ ஐ எம் ஸ்லோலி மெர்ஜிங். அதனால் டோன்ட் பாதர் அபவுட் மீ சிட்டிங் அண்ட் கிவிங் lectures here. Already, I know what next stage is for me. So slowly I am merging. And after that you may not see me. என்ன மாதிரி ஒரு ஆள் ஒரு 7000 வருஷமாக உலகத்தில் இருக்கிறாரு. ஐ எம் கால்ட் ஆஸ் எ மைத்ரேயா. மைத்ரேயனா எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு அர்த்தம். படிக்கிறது கஷ்டம். அதனால் இருக்கிற போது நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஆத்மா இவ்வளோ எவால்வ் ஆகி வர்றது கஷ்டம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.